ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மெதுவான பிரதியுத்தரம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1வது வசனம். கல்வி வணிக மேலாளர் ஒருவர் தன் ஊழியக்கார நண்பர் ஒருவரை தொலைபேசியில் அழைத்து, நான் பிரச்சனையில் இருக்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டுக்கொண்டார். ஊழியக்காரரும் உடனே வருவதாக கூறினார். மாடியிலிருந்த அலுவலகத்திற்கு ஊழியக்காரர் ஏறிய போது தன் நண்பரை ஒரு பெண் வசைபாடிக் கொண்டிருந்தது கேட்டது. அலுவலகத்திற்குள் சென்றதும் தன் நண்பனிடம், நீ இருக்கிற இடத்தில் நான் இருந்திருந்தால் ஒரு நிமிடம் கூட இந்த பெண்ணின் முன் நிற்க மாட்டேன் என்று கூறினார். ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருவரும் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தார்கள். அந்த பெண் திகைத்து போனார். மாடிப்படியில் பாதி தூரம்தான் இறங்கி இருப்பார்கள். அந்த ஊழியர் நின்றார். இந்த சூழ்நிலையை இயேசு இப்படித்தான் கையாண்டிருப்பாரா என்று அவரது மனச்சாட்சி அவரிடம் கேட்டது. உடனே, நான் உங்களுக்கு கொடுத்தது சரியான ஆலோசனை அல்ல என்று தன் நண்பரிடம் கூறினார். பிறகு மாடிப்படியில் மேல் நோக்கி ஏற ஆரம்பித்தார். இல்லை, நீங்கள் சொன்னது சரிதானே என்று இன்னமும் கோபத்தோடு இருந்த அந்த வணிக மேலாளர் சொன்னார். ஊழியக்காரர் அலுவலகத்திற்குள் சென்றார். அந்த பெண் அங்கு இல்லை. எவ்வளவு தூரம் பார்த்தது போதாதா என்று தன் பெருமை தன்னை தூண்டிவிட அனுமதிக்கவில்லை. தேவ வழிநடத்தலுக்காக ஜெபித்தார். அந்த பெண்ணை தொடர்ந்து தேடினார். மேல் மாடியில் அந்த பெண் இருந்தார். ஓர் ஆத்மாவின் ரட்சிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அதுவென உணர்ந்து மெய் தாழ்மையோடு அந்த பெண்ணிடம், சகோதரி, நான் உங்களை பற்றி பேசியதற்கு வருந்துகிறேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அவரை வெறுப்புடன் பார்த்து அந்த பெண்மணி, எவ்வளவுக்கு வருந்துகிறீர்கள் என்று அலட்சியமாக கேட்டார். அதை நான் வார்த்தையால் சொல்ல முடியாது, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று இவர் கூறினார். அப்பொழுது அந்த பெண்மணி, உண்மையில் வருந்துகின்றீர்களா என்று நக்கலாக சொல்லிக்கொண்டு மறுபடியும் வசைபாடத் தொடங்கினார். போதகர் ஒன்றுமே சொல்லவில்லை. அந்த பெண் திட்டி முடித்ததும், சகோதரி, உங்கள் இதயத்தில் ஏதோ பெரிய பாரம் இருக்கிறது. இயேசுதான் அதை இலகுவாக்க முடியும். நான் உங்களுக்காக ஜெபித்து அதை இலகுவாக்கி இருக்க வேண்டும். ஆனால் உங்களை வேதனைப்படுத்தி விட்டேன். இப்போது உங்களுக்காக ஜெபிக்கப் போகின்றேன். ஜெபிப்போம் வாருங்கள் என்று கூறினார். அரைகுறை மனதோடு அந்த பெண் முழங்காலிட்டார். ஊழியர் ஜெபிக்க ஆரம்பித்ததுமே அந்த பெண் அழ ஆரம்பித்தார். ஆண்டவரே, நான் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம், தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று விசும்பி அழுதார். தேவ ஆவியானவரின் செல்வாக்கின் கீழ் நாம் மெதுவான வார்த்தைகளை பேசும் பொழுது அது கோபத்தை போக்குகின்றது. யாராவது உங்களிடம் கோபத்தோடு பேசினால் நீங்களும் கோபத்தோடு பேசாதீர்கள். அவர் பேசி முடிக்கும் வரை காத்திருங்கள். அன்பு நிறைந்த இருதயத்தோடு கனிவான வார்த்தைகளை பேசுங்கள். அது அற்புதம் செய்யும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.